அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதம். ஆடி மாதமும் ஆவணி மாதமும் இணைந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். சூரியன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயணம் செய்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் நவகிரகங்களின் பயணம், கிரகங்களின் கூட்டணி மற்றும் கிரகங்களின் பார்வையால் எந்தெந்த ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 1ஆம் தேதி அன்று எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்து உள்ளது என்பதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷப ராசியில் செவ்வாயும் குரு பகவானும், கடக ராசியில் புதனும் சூரியன் பகவானும், சிம்ம ராசியில் சுக்கிரன் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்பம் ராசியில் சனி பகவானும், மீனம் ராசியில் ராகு பகவானும் அமைந்துள்ளார். இந்த கிரகங்களின் பெயர்ச்சியால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் சந்திரனும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து உள்ளனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாறுகிறார். மற்றும் 16/8/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு மாறுகிறார். 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே தேதியில் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்தில் மாறுகிறார். மற்றும் 31/8/2024 அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்க உள்ளார். இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக இந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் பண வரத்து அதிகமாக இருக்கும். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். தனஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவானால் உங்களது பொருளாதாரம் உயரும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய அளவில் மிக பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் குரு பகவானின் சேர்க்கையால் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். முக்கிய நபர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நல்லபடியாக நடக்கும். எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும். அரசியல் துறையினருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். வாகனங்களை ஓட்டும்போது எச்சரிக்கை அவசியம். அடுத்தவர்களுக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியில், அதாவது 16/8/2024 அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு சஞ்சரிக்க போகிறார். இதன் காரணமாக இந்த மாதத்தின் மத்தியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். உங்களது தந்தையின் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். அரசாங்க காரியங்கள் முடிவதில் தாமதம் ஏற்படக்கூடும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. உங்களது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டாகும். அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தாய்மாமன் வகையில் அனுகூலம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தேவையில்லாத சகவாசத்திலிருந்து விடுபடுவீர்கள். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும்.
சகோதரர்கள் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள். திருமண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும். சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். ஷேர் மூலம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 26/8/2024 அன்று சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலிருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக தொழிலாளர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களது நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றியாகும். ஆனால் வீண் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். போட்டியாளர்களை சமாளிக்க கடுமையாக போராட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். சிலர் இடமாற்றத்தையும் சந்திக்க நேரிடும். பொறுமையுடன் இந்த மாதம் அனுசரித்து செல்வது நல்லது. 26/8/2024 அன்று செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பெயர்ச்சியாகி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தற்காலிக இடமாற்றமும் உண்டாகும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் யோகமான மாதமாக அமைய போகிறது. உங்கள் நட்சத்திரநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்து குடும்பத்தில் குழப்பம், வரவில் தடை, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலையை உண்டாக்கினாலும் குரு பகவானின் பார்வையால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் மாறும். இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உங்களது செல்வாக்கு உயரும். இதுவரையில் 7ஆம் இடத்தில் சஞ்சரித்து சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலை சீராகும். கூட்டு தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். நண்பர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தைரியமாக இந்த மாதம் செயல்பட தொடங்குவீர்கள். பண வரவு எதிர்பார்த்த அளவில் இருக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எதிர்ப்புகள் விலகும். வழக்குகள் சாதகமாகும். ஆரோக்கியமாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு செயலிலும் ஆசைக்கு இடம் கொடுப்பாமல் நேர்மையாக செயல்படுவது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் நன்மைகளை வழங்கிட இருப்பதால் விருப்பங்கள் நிறைவேறும். வரவுகள் அதிகரிக்கும். பொருளாதார நிலை உயரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். ராசிநாதன் விரயஸ்தானத்திலும் குரு பகவான் ஜீவனஸ்தானத்திலும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது நல்லது. இல்லையெனில் உங்கள் மீது நடவடிக்கை பாயலாம். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். பண வரவு மகிழ்ச்சி தருவதாக அமையும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலக ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு உயரும். நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உங்களது தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஆகஸ்ட் மாதம் சிந்தித்து செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். நீங்கள் ஈடுபடும் ஒவ்வொரு செயலையும் போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். நேரத்திற்கு உணவு உறக்கம் என்பது இல்லாமல் போகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வேலையில் சங்கடம் ஏற்படும். உங்கள் ஜீவனாதிபதி சுக்கிர பகவான் சஞ்சாரத்தால் பொருளாதார நெருக்கடிகள் விலகும். வரவேண்டிய பணம் வரும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் வெளிநாட்டு முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும். குடும்ப சுக சத்ருஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். உடல்நிலை சீராகும். எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொள்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும். புதிய முயற்சிகளில் யோசித்து செயல்படுவது இந்த மாதம் நல்லது. அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வணங்கி வர எல்லா தொல்லைகளும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் நல்லபடியாக நடக்கும்.
வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.